Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Fit of rage அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ரேஜ்னா கோபம். ஃபிட் ஆஃப் ரேஜ் அப்படின்னா சேர்த்து வைத்திருந்த கோபம் அடக்க முடியாம சடனா சடன் அன்கன்ட்ரோலபிள் அவுட் பஸ்ட் ஆஃப் இன்டென்ஸ் ஆங்கர். ரொம்ப உள்ள கோபம் அடக்கி வச்சிருந்தது ரொம்ப ஸ்ட்ராங்கா பட்டுன்னு ஒரு அவுட் பஸ்ட் ஆகும், அன்கன்ட்ரோலபிளா. அதாவது அதை அடக்க முடியாம அந்த மாதிரி கோபம் வருது இல்லையா, அதை ஃபிட் ஆஃப் ரேஜ் அப்படின்னு இந்த ஃப்ரேஸ்னால சொல்லலாம். உதாரணத்துக்கு he smashed his phone against the wall in a fit of rage. செவுத்துல அவன் போனை அடிச்சு நொறுக்கணும் கோபத்துல, அடக்க முடியாத கோபத்தினால அவனுடைய போனை செவுத்துல அடிச்சு நொறுக்கினான். ஸ்மாஷ்ட் அப்படின்னா செவுத்துல அடிச்சு நொறுக்கினான் என்று அர்த்தம். he smashed his phone against the wall. செவுத்துக்கு எதிராக செவுத்து மேல போனை அடிச்சு நொறுக்கினான். எதனால? in a fit of rage, அடக்க முடியாத கோபத்தினால்.